சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான பேரானந்தப் பெருங்கடல் சிவதந்தையின் உள்ளத்தில் அமைதியாக அமர்ந்து அன்பை அனுபவிக்கின்றேன். அனைத்தையும் எனக்கு தருவதற்காகவே தந்தை நீங்க உயர்ந்த பிறவியை கொடுத்துள்ளீர்கள் என்பதை சம்பூரணமாக உணர்கின்றேன். அன்பு தந்தையே, நீங்கள் என்னை சதோபிரதானமாக மாற்றுவதற்காக, மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காக வந்து உள்ளீர்கள். நான் தங்களுக்கு அன்பான குழந்தையாகவும் சிரேஷ்டமான மாணவனாகவும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சிஷ்யனாகவும் உணர்ந்து இருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் ஞானம் மற்றும் போதனைகளை தந்து கொண்டு எல்லையற்ற தூய்மையை அடைந்து கொள்ள அவசியமான சுகமான பாதையை அமைத்து பறக்கும் கலையில் பறந்து வரச் செய்கின்றீர்கள். தந்தை, நீங்கள் எனக்கு கிடைத்திருப்பதை உணர்வால் புரிந்து கொள்ளும் உயர்வான பிறவி இதுதான். சுத்தமான எண்ணங்களோடு சகஜமாக எளிதாக தங்களுடன் வாழும் லட்சியம் கொண்டிருக்கின்றேன். தங்களது உதவிகளையும் துணையையும் பிறப்புரிமையாக அன்பின் ஆதாரத்தில் எனக்கான ஆஸ்தியாக எடுத்துக்கொள்கின்றேன். ஜென்மாந்திரக் கணக்கு வழக்குகளாலும் தேக உணர்வினாலும் மனம் தங்களிடமிருந்து விலகி விலகிச் செல்வதை உணர்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த தடைகளில் இருந்து விடுபடும் முயற்சியில் அனைத்தையும் தங்களிடமே ஒப்படைத்துக் கொண்டு முன்னேறும் வழியில் முயற்சிக்கிறேன். தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக தடைகள் குறைவதும் விலகிச் செல்வதும் எளிதாக கடந்து வருவதும் அனுபவமாகிறது. நினைவினால் இணைந்து தந்தை உங்களோடு இணைந்து சதாகாலமும் சங்கமம் முழுமையாக வாழ வேண்டும் என்கின்ற சுப விருப்பம் கொண்டிருக்கின்றேன். விஷயங்கள் வருவதும் போவதும் அவைகளின் வேலை. கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டும் கர்மயோகியாக தங்களுடன் உறவில் தொடர்ந்திருப்பது எனது கடமை. கல்பத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் நல்லதொரு வாய்ப்பில் சம்பூர்ண நிலை பெறுவது எமது லட்சியமாகின்றது. முயற்சி செய்வது எனது உரிமை மற்றும் கடமை. செய்வதும் செய்விப்பதும் தங்களது அன்பும் பாலனையும். அனைத்துக்கும் அநேக கோடி நன்றிகள் பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தொழில் போன்றவைகளை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னுடைய இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயம் பகவானே நம்மை படிக்க வைக்கின்றார். குழந்தைகள், ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய எப்பொழுதும் ஆன்மீக போதை ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். தந்தை நம்மை மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமோபிரதானத்திலிருந்து சதோபிரதானமாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்கிறார். நாம் பாபாவின் மாணவர்கள். நினைவு யாத்திரையில் இருங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு விழுந்து தாழ்ந்தவர்களாகி விட்டோம். விழுதல் மற்றும் எழுந்திருத்தலின் இறங்குவது ஏறுவது நாடகம் இது. பலர் 6 மாதங்கள் 12 மாதங்கள் படித்து பிறகு வந்து விடுகிறார்கள். தோல்வி அடைகிறார்கள். தூய்மையாக மாறுகிறார்கள். ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள். நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். எவ்வளவு அதிகமாக நினைக்கின்றீர்களோ அவ்வளவு தூய்மையாகிக் கொண்டே போவீர்கள். பாபாதான் பதீத பாவனர். பாபா ஆத்மாக்களிடம் நீங்கள் எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள். ஆகவேதான் பதீத பாவனா வாருங்கள் என ஆத்மா நினைக்கிறது என கூறுகின்றார். நான் கல்ப கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகிறார். பாபா நிராகாரராக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரராக இருக்கிறோம்.
நாம் இந்த சரீரம் மூலமாக வந்து கேட்கிறோம். பாபாவிடம் இருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகுணம் ஒருவர் மற்றவரைப் பற்றி பரசிந்தனை செய்தல் ஆகும். தீய விஷயங்களை கேட்டல் மற்றும் சொல்லுதல். அனைவரும் விபரீத புத்தி உடையவராக இருக்கிறார்கள் அல்லவா? ராமரைத் தவிர வேறு யாரைப் பற்றியாவது பேசுதல் கூட கோள்மூட்டுதல், என்றால் புறம் பேசுதல் ஆகும். யாருக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கிறதோ அவர்கள் மாளிகைக்குள் போவார்கள். நாம் எவ்வளவு நேரம் நினைத்தோம் என தன்னையே கேளுங்கள். நாம் நினைவு அக்னியில் இருந்தால்தான் விகர்மங்கள் அழியும். ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். எல்லோரையும் விட அற்புதமான மணவாளன் உங்களையும் அற்புதமாக மாற்றுகின்றார். ஒவ்வொருவரும் நான் நேர்வழியில் மட்டுமே செல்வேன் என பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஒத்துழைப்பால் நிரப்பிவிடுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.